بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணியத்துக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடையவும் ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நோற்கவும் தராவீஹ் போன்ற அதிகப்படியான தொழுகைகளை தொழுவதற்கும் இன்னும் ஜக்காத் சதக்காக்கள் போன்ற கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கே எல்லா புகழும் நிலவட்டுமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகள் தருவதாக நிறைய அமல்களை இபாதத்துகளை நமக்கு தந்திருக்கிறார். யார் அதை உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் மாத்திரம் அல்லாஹ்விடமிருந்து இந்த அதிகப்படியான நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி இந்த நாட்களை நேரங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஏதோ ரமலான் மாதத்தில் முதல் நாள் மாத்திரம் ரமலானுடைய இரவு தொழுகை தராவீஹ் தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அதோடு காணா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 27க்கு லைலத்துல் கத்ருக்கு வருவாங்க. இந்த 2 நாட்கள் மாத்திரம் தராவீஹ் தொழுதுட்டோன்னா ரமலானுடைய தொழுகையில் பூரா தொழுததை போல தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு நம்மிடத்தில் நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கைசேதமுடையவர்கள், நன்மைகளை இழந்தவர்கள் என்பதை மாத்திரம் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே இரவு நேரத்தில் நின்று தொழுவது என்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒன்று. பொதுவாகவே எந்த ஒரு அமலை செய்தாலும் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக செய்வதும் அல்லாஹ்விடமிருந்து முழுமையான பரிபூர்ண நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்த்த வண்ணம் செய்யக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே அது மிக உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காண்பிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் யாராவது ஏதாவது ஒரு கனவு கண்டாங்கன்னு சொன்னால் அந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள். அந்த கனவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டவர்களுக்கு மிக அழகிய உபதேசத்தை போன்று கனவினுடைய விளக்கத்தை சொல்லுவார்கள். அதே போல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு தொழுகை தொழக்கூடிய விஷயத்திலே கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தார்கள். அப்போ ஒரு நாள் அவர்கள் கண்ட கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் இன்றைய தினத்தில் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் 2 மலக்குமார்கள் என்னை பிடிச்சி நரகத்திற்கு இழுத்துட்டு போனாங்க. நரகத்திற்கு 2 மலக்குகள் என்னை பிடித்து இழுத்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்பொழுது இன்னொரு மலக்கு, 3வது ஒரு மலக்கு வந்து நீ பயப்படாதே என்பதாக கூறி இருவர்களிடத்திலிருந்தும் என்னை காப்பாற்றினார்கள்.
இப்படி கனவு எனக்கு காட்டப்பட்டது என்பதாக அருமை நாயகத்தினிடத்திலே சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாவே, நீங்கள் இரவு நேரத்திலே நின்று வணங்கினால், இரவு வணக்கசாலியாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது என்பதாக கனவினுடைய விளக்கத்தை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்படி இபாதத்தினுடைய விஷயத்திலே, இரவு நேர தொழுகையினுடைய விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே இந்த தராவீஹ் போன்ற தொழுகைகள் எந்த அளவிற்கு நமக்கு நன்மைகளை பெற்றுத்தருகிறது, உயர்ந்த தரஜாவை, உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அருமை சஹாபா தோழர்களுடைய தராவீஹ் தொழுகைகள் எப்படி இருந்தது? ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்ற பொழுது சஹாபா தோழர்கள் தராவீஹ் தொழுகையை எப்படி தொழுதார்கள்? அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அப்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? குன்னா நன்சரிப்பு மின் கியாமி ஃபி ரமதான். என்னுடைய தந்தையின் இடத்துல சொன்னார்கள், நாங்கள்லாம் ரமதானுடைய காலகட்டத்தில் இரவு நேர தராவீஹ் தொழுகையை நாங்கள் தொழுகின்ற பொழுது, தொழுதுவிட்டு நாங்கள் ரமலானுடைய காலகட்டத்தில் தொழுதுவிட்டு நின்று வணங்கிவிட்டு நாம் எங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவோம். அப்போ எந்த நேரம் இருக்கும் தெரியுமா? ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கி விட்டதோ என்பதாக நாங்கள் பயந்து என்ன செய்வோம்னா, வேகமாக வந்து சஹருக்காக வேண்டி உணவை தயார் செய்வோம். எங்களுடைய பணியாளர்களிடத்தில் சீக்கிரமாக சஹரை உணவை சமைத்து தரும்படி நாங்கள் கட்டளையிடுவோம். சுபு தொழுகைக்கு பாங்கு சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுவோன்னு சொன்னாங்களாம். இந்த ஹதீஸினுடைய நுணுக்கங்கள், அர்த்தங்களை, விளக்கங்களை படிக்கின்ற பொழுது அழகாக புரிகிறது. எவ்வளவு நீண்ட நேரம் தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறார்கள், எவ்வளவு நேரம், நீண்ட நேரம் அவர்கள் இரவு நேர ரமலானுடைய காலகட்டத்திலே தொழுகைகளை நீட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போல்லாம் தராவீஹ் தொழுகையில் என்ன தராவீஹ் தொழுகை தொழுவிச்சுக்கிட்டே இருக்கிறார், இவ்வளோ நேரமாக தொழுவிக்கிறாரு, கை வலிக்குது, கால் வலிக்குது என்பதாகவெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரம் தொலை வச்சா போதாதா? நம்முடைய நோக்கம் 1 மணி நேரம், அரை மணி நேரம் என்பது அல்ல. ரமலானுடைய இரவு தொழுகை தராவீஹ் தொழுகையிலே அருள்மறை குர்ஆனை ஒவ்வொரு தினமும் ஓதி முடிந்த அளவு 27ஆம் இரவுக்குள்ளாக முடிப்பது என்பதுதான் நம்முடைய ஒரு நோக்கம். அப்போ முதல்ல ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க? தராவீஹ் தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் என்ன செய்வாங்க? முதல்ல கொஞ்சம் நிறைய ஓதுவாங்க. ஒரு 10 நாளைக்கு 1.25 ஜுஸுகள் ஓதுவாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் அதிகமாக நிற்க வேண்டியது வரும். அந்த நேரத்தில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, ஆனால் அருமை சஹாபா தோழர்கள் எவ்வளவு நீண்ட நேரம் தொழுதிருக்கிறார்கள், எவ்வளவு நீண்ட நேரம் தொழுதிருக்கிறார்கள். இந்த தராவீஹ் தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலையையும் எப்படி அமைத்திருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் 1 மணி நேரம் போதுமே என்பதாக நினைக்கின்றோமே, அது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்திலே ரமலானிலே இரவு தொழுகை 20 ரக்காத்துகளை நாங்கள் தொழுவோம். அப்பொழுது தொலை வைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு தொழுகையிலே 100 ஆயத்துக்கள் வரை ஓதுவார்கள். இப்போ முதல் தராவி 2 தராவி தொழுதுருக்கிறோம். முதல் தராவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 150 ஆயத்துக்கள் தான் ஓதப்பட்டிருக்கும். அதற்கே நாம் இவ்வளவு நேரமாக தொழுகை என்பதாக சிந்திக்கின்றோமே. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா, சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், ஒரு தொழுகையில் 100 ஆயத்துக்களை ஓதுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்திலே இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், தொழுகையில் நின்றுக்கிட்டே இருப்பாங்களா? எவ்வளவு நேரம்னு சொன்னால் அதை அவங்களே சொல்கிறாங்க. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்கிறாங்க, தொழுகையில் நிற்க முடியாமல் நாங்கள் என்ன செய்வோம்னா, என் கையில் நாங்கள் கைத்தடி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக சாஞ்சிக்கிட்டே நின்று தொழுவோன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு நேரம் தொழுகையிலே நாங்கள் தொழுவோம். அது மாத்திரமல்ல, தொழுகையினுடைய நேரத்தில் நாம் இளம் வயதுடையவர்களாக இருப்பவர்கள் கூட கால் வலிக்குது என்பதாக தொழுது முடித்தோடனே என்ன செய்வோம்? தஸ்பீஹ் ஓதி முடித்து முதல் ரக்காயத்தில் அவர் ஓதி ருக்கு செய்கிற வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய்
தராவியில் சேர்வது. அருள்மறை குர்ஆனை தொழுகையிலேயே கேட்பது என்பது எவ்வளவு சிறப்பு. உட்காந்துக்கிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு அல்லது வெளியே ஏதாவது பேசிக்கிட்டு நின்றுட்டு திரும்ப வந்து ருக்கூவில் வந்து சேர்வது என்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும். இந்த வயதிலேயே நாம் இப்படி இந்த அளவிற்கு நாம் சோம்பேறித்தனத்தை வைத்திருக்கிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல 120 வயது உடைய தராவி தொழுகையை தொலை வைத்தவர்கள் அருமை சஹாபா தோழர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் நாம் ஹதீஸில் வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறான்? ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த ஃபதுக்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும். தொழுகையை நீங்கள் அழகான முறையில் தொழுங்க. தொழுது முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நின்றுக்கிட்டோ அல்லது உட்காந்துக்கிட்டோ அல்லது லைட்டாக சாஞ்சுக்கிட்டோ திக்ர் செய்யுங்கள். ஃபைதத்து மஅனன்தும் ஃபஅகீமுஸ் ஸலா. நீங்கள் நிம்மதி அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் பிறகு ஃபஅகீமுஸ் ஸலா, தொழுகையை நிறைவேற்றுங்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. ஏனென்று சொன்னால் தொழுகை என்பது நான் உங்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டு அதை கடமையாக்கியிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறார். ஃபர்லான தொழுகைகளை அந்தந்த நேரத்திலே நாம் சரியாக அதான் சொல்லப்பட்டு தொழுது கொண்டிருக்கிறோம். தராவீஹ் தொழுகையை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காம ரமதான, ரமதானுடைய காலகட்டத்திலே யார் இரவு நேரத்திலே நின்று வணங்குகிறார்களோ, அருமை நாயகத்தினுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். குறிப்பிடப்பட்ட தொழுகை குறிப்பிடப்பட்ட நேரத்திலே தொழக்கூடிய தொழுகை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே, அருமை நாயகம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ரமதானுடைய காலகட்டத்திலே இரவு நேரத்திலே தொழக்கூடிய தொழுகைகள் என்பது ஒஃபிரலகு மாத கத்தம மின் தம்பி, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிப்பதற்கு ஒரு அழகான இபாதத்தாக அமைகின்றது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலகட்டத்திலே தொழக்கூடிய தொழுகைகளை தராவீஹ் தொழுகை போன்றதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார்கள். இத்தகைய தராவீஹ் தொழுகையை பொடுபோக்கோடு நாம் விட்டுவிடாமல் முடிந்த அளவு தினந்தோறும் 20 ரக்காத்துகளிலேயும் அழகிய முறையிலே தக்பீர் தஹரீமாவோடு கலந்து கொண்டு தராவியிலே ஓதப்படக்கூடிய அருள்மறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும், அருள்மறை குர்ஆன் முழுவதையும் தொழுகையிலேயே கேட்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் இழந்து விடாமல் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னால் எல்லாம் அருள்மறை குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் 3 வகையினராக இருந்திருக்கிறார்கள். ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக விரைவாக ஓதுவார்கள், இன்னொருவர் நடுத்தரமாக ஓதுவார்கள், இன்னொருவர் கொஞ்சம் இலேசாக ஓதுவார். இப்படி 3 வகையினர்கள் ஓதக்கூடியவர்களாக அருள்மறை குர்ஆனை தொழுகையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த தராவீஹ் தொழுகையை தொழுவதற்காக வேண்டி ஆயத்தமாகின்ற பொழுது 3 காரிகளை தொழ வைப்பதற்காக வேண்டி 3 காரிகளை 3 ஹாஃபில்களை இமாம்களை தயார் செய்வார்கள். அப்போ 3 பேரையும் கூப்பிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யார் கொஞ்சம் வேகமாக ஓதுறாரோ அவற்றை சொல்லுவாங்க, நீ ஒவ்வொரு ரக்காயத்திலையும் 30 ஆயத்துக்கள் ஓத வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஒவ்வொரு ரக்காயத்திலேயும் 30 ஆயத்துக்கள் ஓத வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அதை விட கொஞ்சம் நடுத்தரமாக ஓதக்கூடிய அந்த காரியை அழைத்து சொல்வார்கள், நீங்கள் ஒரு ரக்காயத்துக்கு 25 ஆயத்துக்கள் ஓத வேண்டும் என்பதாக சொல்வார்கள். மூன்றாவதாக ரொம்ப ஸ்லோவாக ஓதக்கூடியவரை அழைத்து சொல்வார்கள், நீங்கள் 20 ஆயத்துக்கள் 20 வசனங்கள் ஒரு ரக்காயத்துகளே ஓத வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழக்கூடிய 3 காரிகளுக்கும் உபதேசம் செய்துவிட்டுத்தான் முசல்லாக்கை ஏற விடுவாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சஹாபாக்களில் யாருமே நம்முடைய இந்த சில ஹாஃபில்கள் இப்பொழுது ஓதுகிறார்களே அதுபோல் கட என மிக மிக வேகமாக ஓதுவது ஒரு சஹாபியும் கூட அவர்களிடத்திலே வளமையாக இருந்ததில்லை. அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க இல்லையா, வேகமாக ஓதுறவரை கூப்பிட்டு 30 வசனம் 30 ஆயத்து ஒரு ரக்காயத்துக்கு ஓதணும்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க ஓதக்கூடிய ஸ்பீடு என்னன்னு தெரியுமா? நாம் சாதாரணமான மகரிப் இஷா தொழுகையிலே ஃபஜ்ர் தொழுகையிலே கராத்தாக ஓதுவோம் இல்லையா, அதுபோல் ஓதக்கூடியவர்கள். அதுதான் வேகமாக ஓதுவதான். அவர்களைத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து
30 வசனங்கள் 30 ஆயத்துக்கள் ஒரு ரக்காயத்திலே ஓத வேண்டும் என்பதாக கட்டளையிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் தராவீஹ் தொழுகை தொழக்கூடிய முறையையும் அருமை சஹாபா தோழர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலானிலே மக்களுக்காக வேண்டி தராவீஹ் தொழ வைக்கக்கூடியவர் மக்களுக்கு சிரமம் படுத்தாமல் இலகுவான நிலையை கடைபிடிக்கட்டும் என்பதாக சொல்வார்கள். யார் மெதுவாக ஓதுகிறாரோ, ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் மெதுவாக ஓதுறாங்களோ அவங்க ஒரு குர்ஆனை முடிக்கட்டும்னு சொல்கிறாங்க. யார் கொஞ்சம் வேகமாக ஓதுகிறாரோ அவர் 1.5 குர்ஆனை ஓதி முடிக்கட்டும் ரமலான் முழுவதிலே. யார் மிக வேகமாக ஓதுகிறாரோ அவர் 2 குர்ஆனை ஓதி முடிக்கட்டும் என்பதாக ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தராவீஹ் தொழுகையிலே அருள்மறை குர்ஆனை நான் எப்படி ஓத வேண்டும் என்கின்ற முறையை நமக்கு அழகிய முறையிலே கற்றுத்தருகிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹ் தொழுகையினுடைய சிறப்பு எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், ரமலான் வருவதற்கு முன்னதாக ஷஅபானுடைய கடைசியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய தராவீஹ் தொழுகைக்கு எந்த அளவிற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருப்பார்கள். பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாத இரவு கடைசியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியிலே சொல்வார்கள், மக்களே மகத்தான ஒரு மாதம் வருகிறது. ஐயுஹன்னாஸ் கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீமன் ஷஹ்ருன் முபாரக்குன், உங்களுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு அழகிய நிழல் வர இருக்கிறது. அந்த நிழலிற்குரிய அழகிய முபாரக்கான பரக்கத்தான மாதத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த மாதத்திலே அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை வைத்திருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சொல்லிவிட்டு சொல்வார்கள், அந்த ரமதானுடைய மாதத்திலே ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீதா, அந்த ரமதான் மாதத்திலே நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். வ கியாமு லைலத்தின் தத்தவ்வா, தராவீஹ் தொழுகை போன்ற சுன்னத்தான அந்த தொழுகைகளை உங்களுக்கு இபாதத்தான சுன்னத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து விட்டு சொன்னார்கள், அந்த மாதத்திலே நீங்கள் ஒரு நஃபிலான அதிகப்படியான ஒரு இபாதத்தை வணக்கத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஃபர்ல் அல்லாத மற்ற மாதங்களிலே ஒரு ஃபர்லை யார் நிறைவேற்றுகிறாரோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் ஒரு ஃபர்லை நீங்கள் நிறைவேற்றினால் மற்ற நாட்களிலே நீங்கள் 70 ஃபர்லுகளை செய்ததனுடைய நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வழங்குகிறான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை ரமலான் வருவதற்கு முன்னதாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இது போன்ற தராவீஹ் தொழுகைகளை நாம் வீணடித்து விடாமல் 20 ரக்காத்துகளிலேயும் தினந்தோறும் தொழுவதற்கு நாம் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக வேண்டிதான் அருமை நாயகம் சொல்வார்கள், மன்காம ரமலான ஈமான வஹ்திசாபா, ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மைகளை எதிர்பார்த்து யார் இரவு தொழுகையை தராவீகை தொழுகிறார்களோ ஓஃபிரலகு மா தகத்தம மின் தம்பிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முன்பின் பாவங்களை கண்டிப்பாக மன்னித்து விடுகிறான் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அத்தகைய ரமலானிலே தொழக்கூடிய இந்த தராவீஹ் போன்ற சுன்னத்தான தொழுகைகளை நான் வீணடித்து விடாமல் அதற்குரிய கண்ணியத்தை உணர்ந்து நான் செயல்படுத்த கண்ணியத்திற்குரியவர்களே நாம் முற்பட வேண்டும். உம்முல் மோமினின் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காண்பிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து செய்வதற்கு முற்படுவார்கள். ஆனால் தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு அது ஃபர்லாகி விடுமோ என்பதாக பயப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இரவு நேரத்திலே ஒரு நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் மக்கள் தொழுதார்கள். மறுநாளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அப்பொழுதும் மக்கள் வந்து தொழுகிறார்கள். இப்படி 2-3 தினங்கள் அருமை நாயகம் தொழுத பிறகு அவர்களுக்கு பின்னால் மக்கள் தொழுவதை பார்த்து கொண்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது நாள் அவர்கள் தொழ வரவில்லை. சஹாபா தோழர்கள்லாம் எல்லாரும் கூடி இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வரல.
பிறகுதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது உங்களுக்கு ஃபரலாகி விடுமோ, அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி விடுவானோ என்பதாக நான் பயப்படுகிறேன், அதன் காரணமாக நான் வரவில்லை என்பதாக அருமைநாயகம் சொன்னதாக உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய கடைசியிலே இப்படி முடிகிறது, ذَلِكَ فِي ரமலான். இந்த செயல் எப்போ நடந்துச்சுன்னு சொன்னால் ரமலானுடைய காலத்தில் நடந்தது என்பதாக உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததும் அவர்களுக்கு பின்னால் சஹாபா தோழர்கள் தொழுததும் ரமலானுடைய காலகட்டத்திலே இரவு நேரம் என்று சொன்னால் அது தராவீகை குறிக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய தராவீக தொழுகையை நாம் வீணடித்து விடாமல் தொழுவதற்கு முற்பட வேண்டும். அத்தகைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் செய்த அந்த அமலைத்தான், அந்த இபாதத்தை தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளமையாக்கி விட்டார்கள். அது கியாமத் நாள் வரை தொடரும்படி. புனிதமிக்க ஹரம் ஷரீஃபிலேயும் மதீனத்துல் முனவ்வரா அருமை நாயகத்தினுடைய பள்ளிவாசலிலேயும் உலகெங்கிலேயும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலேயும் தராவீஹ் தொழுகை தொழ வேண்டும் என்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அழகிய வழிமுறையை அன்றிலிருந்து நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அத்தகைய வழிமுறைகளை நாம் இந்த ரமலானுடைய காலகட்டங்களிலே தராவீஹ் போன்ற தொழுகைகளை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரமலானுடைய இரவில் பள்ளிவாசலுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலிலே இருக்கிறார்கள். மக்கள் ஆங்காங்கே பரவலாக ஆங்காங்கே நின்று கொண்டு தொழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். ரமலானுடைய இரவு நேர தராவீஹ் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க, எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஏன் ஆங்காங்கே தனித்தனியாக தொழ வேண்டும், ஒன்றாக நின்று ஒரே ஹாஃபிலினுடைய தலையின் கீழ் ஒன்று சேர்ந்து தொழுதால் நன்றாக இருக்கும் என்பதாக ஆசைப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்பொழுது காரியாக இருந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காரியாக முன்னால் நிறுத்துகிறார்கள். இமாமத் செய்யும்படி கட்டளையிடுகிறார்கள். அவர்களுடைய தலைமையின் கீழ் மஸ்ஜிதிலே எல்லாரையும் ஒன்று திரட்டுகிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழ வைக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாரும் ஒன்றா நின்று தொழுகிறதை பார்த்துவிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நிஅமல் பித்ஆ, எவ்வளோ அழகான நல்ல வழிமுறையாக இருக்கிறது, புதிய வழிமுறையாக இருக்கிறது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையின் கீழ் தராவீஹ் தொழுகையை ஒன்றாக தொழுவதற்கு மக்களை ஒன்று கூட்டிவிட்டு அதை பார்த்து சந்தோஷத்தோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அத்தகைய ரமலானிலே தொழக்கூடிய இந்த தராவீஹ் தொழுகை என்பது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அழகாக நமக்கு அமைத்து தந்த தொழுகையினுடைய வரைமுறை. ரமலானிலே தொழக்கூடிய தராவீஹினுடைய வழிமுறை. அதே போலத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது மாத்திரமல்ல, இதையெல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆசைப்பட்டார்களோ இபாதத்தினுடைய விஷயத்திலே நிறைய விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலேயே தன்னுடைய அடியார்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார் என்று சொன்னால், அத்தகைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இத்தகைய ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையான தராவீகை நமக்கு மிக அழகாக கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அருள்மறை குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் காரணம். அந்த ஒன்று சேர்க்கப்பட்ட அருள்மறை குர்ஆன் தான் இன்று நம்முடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்திலே மாத்திரம்தான் அதிகப்படியாக உலகெங்கிலேயும் அதிகப்படியாக அருள்மறை குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அருள்மறை குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையின் கீழ் அருள்மறை குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி ஆரம்பத்திலேயே கட்டளையிட்டார்கள். அபூபக்கர் சித்திகள் எல்லாம் சொன்னாங்க, ரசூல்லா இருக்கும்போது இது ஒன்று சேர்க்கலையே, நான் ஏன் ஒன்று சேர்க்க வேண்டும், ரசூல்லா செய்யாது நான் எப்படி செய்ய முடியும் என்பதாக சொன்ன பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹாஃபில்கள் அருள்மறை குர்ஆனை மனனமிட்டவர்கள் நிறைய நபர்கள் யமாமா போரிலே வஃபாத்தாகிவிட்டார்கள், அல்லாஹுடைய பாதையிலே உயிரை நீத்து விட்டார்கள். இப்படி ஹாஃபில்கள் எல்லாம்
நம்மிடமிருந்து பிரிந்து விட்டால் அருள்மறை குர்ஆனுடைய வசனங்கள் தொலைந்து போகக்கூடும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்து சொன்னார்கள். பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து அருள்மறை குர்ஆனை ஒன்று சேர்க்கும்படி கட்டளையிட்டார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளத்தை விரிவாக்கினானோ அதற்காக வேண்டி என்னுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரிவாக்கி இருக்கிறான், அருள்மறை குர்ஆனை ஒன்று திரட்ட என்பதாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைய அந்த கட்டளையிட்ட அன்றைய தினத்திலிருந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆங்காங்கே ஓடி சென்று சஹாபா தோழர்கள் எல்லாம் மனநமிட்டவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். ஓலை சுவடுகளிலேயும் ஆங்காங்கே பேரித்த மட்டைகள் ஓடுகளிலேயும் எழுதப்பட்டிருந்ததை அங்கே கொண்டு வரச் செய்து ஒன்று திரட்டினார்கள். பிறகு எல்லாருக்கும் முன்னாலும் மிக மிக கடும் முயற்சி கொண்டு பிறகுதான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருள்மறை குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள். அது மாத்திரமல்ல, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மலையை இங்கிருந்து எடுத்து வேறொரு இடத்தில் வைக்கும்படி சொன்னால் அது எனக்கு லேசாக இருந்திருக்கும். ஆனால் அருள்மறை குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்தில் கொடுத்து விட்டார்களே என்பதாக கடும் முயற்சியை எந்த அளவிற்கு உதாரணமிட்டு வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்று சொன்னால், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த அளவிற்கு மலையை கூட வேறு இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம், ஆனால் அருள்மறை குர்ஆனை ஒன்று திரட்டுவது கடும் முயற்சியினால் ஆனது என்பதாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அத்தகைய கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டது தான் அருள்மறை குர்ஆன் இன்று நம்முடைய கைகளிலே இலகுவாக இருக்கிறது. எழுத்து வடிவிலே பேப்பரிலே இருந்தது இப்பொழுது நம்முடைய பாக்கெட்டுக்குள் மொபைல் வடிவிலே நம்மிடத்தில் மிக இலகுவாக விரல் நுனியில் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அத்தகைய அருள்மறை குர்ஆனை ரமலான் அல்லாத மற்ற ஏனைய காலங்களிலே எப்பொழுதாவது நாம் குர்ஆனை புரட்டி இருக்கிறோமா? இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே தராவீஹ் போன்ற தொழுகைகளை மாத்திரம் அருள்மறை குர்ஆன்கள் அதிகமாக ஓதப்படுகிறது. அதையும் நாம் இழந்து விட்டால் அருள்மறை குர்ஆனுடைய தொடர்பும் எந்த அளவிற்கு நம்மை விட்டும் தூரமாகிவிடும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தராவீஹ் தொழுகையை 20 ரக்காத்துகளையும் இஷாவினுடைய ஃபர்லான் அந்த தொழுகையோடு வித்ர் வாஜிபினுடைய அந்த தொழுகையோடு நாம் தொழுகையை தினந்தோறும் நிறைவேற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இது போன்ற ஒவ்வொரு வரலாறுகளும் நம்மை ஒவ்வொரு நேரத்திலேயும் உபதேசித்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலீஃபாக்களினுடைய நடைமுறை தான் 20 ரக்காயத்தினுடைய தொழுகைகள். அந்த 20 ரக்காயத்தினுடைய தொழுகைகளை தான் நாம் ஒவ்வொரு நேரமும் தொழுது கொண்டிருக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தினார்களோ அதே போல அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கின்ற பொழுதிலும் அதே போல ஹாஃபில்களை தொலை வைக்கும்படி 20 ரக்காத்துகளை தொலை வைக்கும்படி ஏவுவார்கள். பிறகு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியிலே வித்ர் தொழுகையை தொலை வைப்பார்கள் என்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்க முடியும். அத்தகைய தராவீஹ் தொழுகையை நாம் வீணடித்து விடாமல் கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய காலகட்டத்திலாவது தொழுகையினுடைய தொடர்புகளை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊர்வாசிகளினுள் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு அருள்மறை குர்ஆனை ஓதுகின்ற பொழுது ஒவ்வொரு 4 ரக்காத்துகளுக்கும் இடையிலேயும் ஒரு சில மணித்துளிகள் ஓய்வெடுத்து கொண்டு தொழக்கூடிய தொழுகை. இந்த தராவீஹ் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தமே என்ன? ஓய்வு எடுத்தல் என்பதாக பொருள். 4 ரக்காயத்துக்கு ஒரு தடவை ஓய்வெடுப்பது என்பது, சும்மா உட்கார்னாலும் உட்காரலாம். ஏன் சும்மா 2 நிமிஷம் ஏன் உட்காரணும்? அந்த நேரத்திலே தஸ்பீஹுகள் செய்தால் அல்லாஹ்விடத்திலே நன்மை பெற்றுக்கொள்ளலாமே என்பதற்காக வேண்டிதான் இமாம்கள் அதற்கு இடையிலேயும் கூட தஸ்பீஹாத்துகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நாம் அந்த தஸ்பீகளை 4 ரக்காயத்துகளுக்கு ஒரு முறை ஓய்வினுடைய நேரத்தில் நாம் ஓதி திக்ர் செய்துவிட்டு தொழுகைகளை தொழுது அதை முடிக்கின்றோம் என்று சொன்னால், தொழக்கூடிய ரமலான் நேரத்திலே தராவீஹ் தொழுகையை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக நம்மிடமிருந்து கபூல் செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் தராவீஹ் தொழுகையிலே அருள்மறை குர்ஆன் முழுவதையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்து விட்டான். அதை வீணடித்து விடாமல்
தவறு விட்டு விடாமல் அதை கைப்பற்றுவது நம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலகட்டத்திலே தான் அருள்மறை குர்ஆனை அதிகமாக ஓதப்படுகிறது, அதிகமாக கேட்கப்படுகிறது. அதிகமாக அருள்மறை குர்ஆன் எங்குவெல்லாம் மூடி கிடந்த அருள்மறை குர்ஆன் 11 மாதங்கள் அப்படியே செல்ஃபில் நம்மளுடைய வீட்டிலலாம் அப்படியே இருக்கும் பத்திரமா. வீட்டில் குர்ஆன் இருக்கா? இருக்குது. ஆனால் ஓதினீங்களா? ஓதலை. ஒரு சிலர்கள் ரமலானுடைய பரக்கத்தை, ரமலானுடைய உண்மையான கண்ணியத்தை உணர்ந்தவர்கள் அந்த அருள்மறை குர்ஆனை 11 மாதங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் ரமலானுடைய காலகட்டத்திலாவது அதை எடுத்து அதை ஓதுவதற்கு முற்படுகின்றோமே, அத்தகைய பாக்கியத்தையாவது நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் வெறும் 3 நாளையிலே ஒரு குர்ஆனை முடிப்பார்கள், 2 நாட்களிலே ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நமக்கு ஹதீதுகளை வகுத்து தந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களெல்லாம் ரமலானுடைய காலகட்டம் வந்துவிட்டால் ஹதீஸ்களினுடைய வார்த்தைகளையும் ஹதீஸ்களுடைய விளக்கங்களை சொல்வதையும் கூட ஒதுக்கி வைத்து விடுவார்களாம். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அருள்மறை குர்ஆனை அதிகமாக ஓதத் துவங்கி விடுவார்கள். இமாம்கள் எல்லாம் ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூட அருள்மறை குர்ஆனை விளக்கம் தருவதையும் அருள்மறை குர்ஆனை ஓதுவதையும் அவர்கள் தன்னுடைய வளமையாக ஆக்கிக் கொள்வார்கள். 2 நாட்களிலே ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள் என்று சொன்னால், அப்போ 24 மணி நேரமும் ஓதிக்கிட்டே இருந்தால் தான் 2 நாளில் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். அப்படியெல்லாம் 2 நாட்கள் 3 நாட்களிலே 10 நாட்களிலே ஒரு குர்ஆனாவது முடித்துவிட வேண்டும் என்பதாகவெல்லாம் முந்தைய இமாம்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அருள்மறை குர்ஆனை ஓதி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் புனிதமிக்க இந்த ரமலானை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டான். இந்த ரமலானுடைய மாதத்திலாவது அருள்மறை குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுவோம். தராவீஹினுடைய தொழுகைகளை பரிபூர்ணமாக தினந்தோறும் தொழுவோம். தொழுகையிலே இமாம் தக்பீர் கட்டிய உடனே நாமும் சேர்ந்து கொண்டு தொழுகையிலேயே அருள்மறை குர்ஆன் முழுவதையும் ஆரம்பத்திலிருந்து ஃபாத்திஹா சூராவிலிருந்து சூரத்து நாஸ் என்று சொல்லக்கூடிய கடைசி சூறா வரை 114 சூறாக்களையும் 6666 ஆயத்துக்களையும் 30 ஜுஸுக்களையும் தொழுகையிலேயே கேட்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.